ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில உபயோகிக்கிற ஒரு சென்டென்ஸ் தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஆனா இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டான்னு தெரியாமலே நம்ம இவ்வளோ நாள் உபயோகித்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சரியா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு விஷயம் கடந்த காலத்துல நீங்க செஞ்சிருப்பீங்க. அத பத்தி நிகழ்காலத்துல ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்கள பார்த்து சாப்பிட்டுட்டியா அப்படின்றேன். அதுக்கு நீங்க பதில் என்ன சொல்லணும்? சாப்பிட்டுட்டேன், இல்ல சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட்டா? ஆனா எப்போ சாப்பிட்டேன்? என்னைக்கு சாப்பிட்டேன்? எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்லாம் எனக்கு தேவையில்ல. ஜஸ்ட் சாப்பிட்டுட்டியான்றதுக்கு சாப்பிட்டு விட்டேன். அந்த முழுமை பெற்ற ஒரு செயலோட பதில் தான் எனக்கு வேணும். இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சரிங்களா? சோ, ஒரு விஷயம் முழுமையா நடந்து முடிஞ்சிருச்சு. அத பத்தி நீங்க பிரசன்ட்ல சொல்றீங்க. ஆனா அது எப்போ நடந்துச்சுன்னா, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சுச்சு. சரியா? சோ பாஸ்ட்ட பத்தி பிரசன்ட்ல நம்ம சொல்றது தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சரியா? இதுக்கு எப்பயுமே வெர்ப் 3 தான் யூஸ் ஆகும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். ஃப்ளையிங், வில் ஃப்ளை. இத்தனை வெர்ப், அதாவது ஒரு வெர்ப் ஃப்ளைன்ற வெர்ப் இத்தனை பரிமாணங்களா மாறுது. ரைட்டா? இப்போ இதுல எது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ஃப்ளோன் தான். சரியா? சோ இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அதாவது ஒரு செயல் முழுமையா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றது தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஆனா பாஸ்ட்ல நடந்த செயல தான் நீங்க பிரசன்ட்ல சொல்றீங்க. இந்த தெளிவு இருக்க வேண்டும். சரியா? இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். அப்ப நல்லாவே புரியும். I have eaten. I have eaten னா சாப்பிட்டு விட்டேன். She has arrived. அவ வந்து விட்டாள். They have completed the homework. அவங்க ஹோம்வொர்க்க பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இந்த 3 சென்டென்ஸ்லயுமே அந்த செயலு பாஸ்ட்ல தான் நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஆனா பதில் சொல்றது எப்போ? பிரசன்ட்ல நின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் இத நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்றோம். அண்ட் நான் பேசுற அந்த செயல் முழுமையா செஞ்சு முடிச்சாச்சு. சரிங்களா? இது எல்லாமே தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரக்கூடிய வார்த்தைகள் அண்ட் நிகழ்வுகள் அண்ட் ரூல்ஸ். சரியா? இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸா யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்ஸா யூஸ் பண்ணலாம், கொஸ்டின் சென்டென்ஸா யூஸ் பண்ணலாம். அஃபர்மேட்டிவ்னா என்னன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னல ஐ ஹேவ் ஈட்டன், இதுவே ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் தான். நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஷி ஹாஸ் அரைவ்டுனா அவ வந்து விட்டாள். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி வந்து விட்டாள், சென்று விட்டாள், முடித்து விட்டாள், எழுதி விட்டாள், நின்று விட்டாள், சென்று விட்டாள். இந்த விட்டாள் விட்டாள்னு வந்தாலே அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எப்பயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட்டா வந்துச்சுன்னா அண்ட் ஏதாச்சும் நேம்ஸ் கீதா, சௌமியா, ஹேமா, மாலதி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன வரும்? ஹேஸ் வரும். ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா ஹேவ் வரும். சரிங்களா? இந்த வித்தியாசங்கள் கண்டிப்பா தெரிய வேண்டும். இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹேவ் நாட் ஈட்டன் yet. நான் இன்னும் சாப்பிடல. ஹி ஹாஸ் நாட் கம் yet. அவன் இன்னும் வரல. வி ஹேவ் நாட் finished our homework. நம்ம இன்னும் ஹோம்வொர்க்க முடிக்கல. we have not finished our homework. நம்ம ஹோம்வொர்க்க முடிக்கல. சரியா? சோ இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நாட், நோ வரும். அப்படி வந்தாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. கேள்வி வாக்கியங்கள். கேள்வி வாக்கியங்கள்ல பொதுவாவே ஹெல்பிங் வெர்ப் ஃபர்ஸ்ட் வரும், சப்ஜெக்ட் நடுவுல வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது வெர்ப் லாஸ்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், have you eaten? நீ சாப்பிட்டுட்டியா? have you eaten? has she arrived? அவ வந்துட்டாளா? have they finished? அவங்க முடிச்சிட்டாங்களா? சோ இந்த மாதிரி வந்துட்டாங்களா, முடிச்சிட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, எழுந்தாங்களா, போனாங்களா கேட்கறது தான் கேள்வி வாக்கியங்கள். ஆனா இது எல்லா கேள்வியிலையும் அந்த செயலு இறந்த காலத்துல நடந்து முடிஞ்சுதான்றத நான் பிரசன்ட்ல ஒருத்தவங்க கிட்ட கேள்வியா நான் கேட்கிறேன். இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல பொதுவாவே பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு செயலை தான் நம்ம நிகழ்காலத்துல சொல்லிட்டு இருப்போம். ஓகேவா? அப்படி வந்தாலே அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இப்ப அடுத்தது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் ஈட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாப்பிட்டு விட்டேன். ஐ ஹேவ் finished மை ஹோம்வொர்க்னா நான் வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். ஐ ஹேவ் டேக்கன் அ பாத்னா நான் குளித்து விட்டேன். ஐ ஹேவ் closed the doorனா நான் கதவை மூடிவிட்டேன். he has gone to schoolனா அவன் பள்ளிக்கு சென்று விட்டான். she has arrived அவள் வந்து விட்டாள். she has read the bookனா she has read the book. ஏன்னா ரீட் அப்படின்ற ஒரு verb 1 பாஸ்ட்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ரெட்ன்னு சொல்லணும். ஆனா அதே ஸ்பெல்லிங் தான் வரும். சரிங்களா? அதுவே ஃபியூச்சர்ல வில் ரீடா மாறும். ஓகே? அவள் புத்தகத்தை படித்து விட்டாள். she has read the book. அடுத்தது பாருங்க. we have completed the homework. நாங்கள் வேலையை முடித்து விட்டோம். செஞ்சு முடிச்சிட்டோம். சரியா? they have
cleaned the house. அவர்கள் வீட்டை சுத்தம் செய்து விட்டார்கள். முடிஞ்சிருச்சுன்ற ஒரு முழுமை பெற்ற ஒரு செயலை நான் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட சொல்றேன். ஸோ செஞ்சு முடிச்சத இப்போ நான் சொல்றதுதான் present perfect. சரியா? குழந்தை தூங்கி விட்டது. The baby has fallen asleep. So fallen இது வந்து என்ன verb? Past participle. சரிங்களா? fall, will fall, falling, fallen. சரியா? இதுதான் இந்த verb ஓட மாற்றங்கள். அடுத்தது பாருங்க, பொதுவாவே present perfectல linking words ரொம்ப முக்கியம். இப்ப already, ஏற்கனவே இந்த வார்த்தை வந்துச்சுன்னா அப்ப அது present perfect sentence. For example, I have already eaten. நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். அதுதான் I have already eaten. அடுத்தது பாருங்க, just இப்போதுதான். just now, she has just arrived. அவ இப்போதான் வந்தாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் just. ஓகே, yet அப்படின்ற வார்த்தை இன்னுமா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், have you finished your homework yet? நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? I haven't finished my homework yet அப்படின்னா நான் இன்னும் முடிக்கவில்லை. haven'tன்றது have not சேர்த்துதான் haven't அப்படின்னு வருது. சரியா? நான் இன்னும் முடிக்கவில்லை. ஸோ இன்னும் அப்படின்ற வார்த்தைக்கு தான் yet வருது. பொதுவா நம்ம yet அப்படின்ற வார்த்தையை இன்னுமே அப்படின்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே அப்படின்ற வார்த்தை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? அடுத்தது பாருங்க, எவர் எப்போதாவது. have you ever been to சென்னை? நீ எப்போதாவது சென்னைக்கு சென்றிருக்கிறாயா? have you ever been to பெங்களூர்? நீ பெங்களூருக்கு என்னைக்காச்சும் சென்றிருக்கிறாயா? ஓகே, அடுத்தது பாருங்க, நெவர் ஒருபோதும் இல்லை. ஐ ஹாவ் நெவர் டிராவல்டு பை ஏரோப்ளேன் அப்படின்னா நான் ஒருபோதும் விமானத்தில் பயணம் செய்ததில்லை. ஸோ பாஸ்ட்ல இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற செயலை நீங்க பிரசன்ட்ல சொல்றீங்க. அப்போ ஐ ஹாவ் நெவர் அப்படின்னு வரும். சரியா? சின்ஸ்னா என்ன? இதுல இருந்து நான் 2004 இருந்து இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் சின்ஸ் வரும். நீங்க எந்த காலத்துல இருந்து எந்த வருஷத்துல இருந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அப்பதான் சின்ஸ் வரும். அது முதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ ஹாவ் ஒர்க் இயர் சின்ஸ் 2005னா 2005ல இருந்து இங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் அப்படின்ற வார்த்தை, ஐ ஹாவ் ஒர்க் இயர் ஃபார் 5 years அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்க 5 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், செய்து வருகிறேன். சரிங்களா? சோ பாஸ்ட்ல இருந்து ஒரு விஷயத்த நீங்க பிரசன்ட்ல சொல்லும் போது ஐ ஹாவ் அந்த வார்த்தை யூஸ் பண்றோம். சரியா? அடுத்தது பாருங்க, நம்ம காமனா பண்ற மிஸ்டேக்ஸ். சாப்பிட்டுட்டியா அப்படின்றதுக்கு சாப்பிட்டுட்டேனே, சாப்பிட்டு விட்டேனே. நம்ம பொதுவா எப்படி சொல்லுவோம்? ஏட் அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஈட்டு, ஏட்டு, ஈட்டன், வில் ஈட், ஐ ஆம் ஈட்டிங் இப்படிதான் மாறும். சரியா? சோ நீங்க சாப்பிட்டு விட்டேன்னு சொல்லும் போது ஐ ஹாவ் ஈட்டன் அப்படிதான் வரும். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஷி ஹாஸ் வென்ட். வென்ட் அப்படின்ற வார்த்தை கோ அப்படின்ற வேர்ப் 1ஓட வேர்ப் 2 தான் வென்ட். பாஸ்ட் ஃபார்ம். பட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா எப்படி வரும்னா கான். ஷி ஹாஸ் கான்னா அவள் சென்று விட்டாள். She has gone. He has did. He has done. He has did வராது. He has done தான் வரும். அவன் முடிச்சு விட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? முடிச்சு விட்டீங்க ப்ரோ, அதேதான். He has done. ஓகே, அடுத்தது பாருங்க, I have saw. இத நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேனே, அப்ப அங்க சாவா வரும். I have seen. I have seen. சரிங்களா? see, saw, seen, seeing இப்படிதான் மாறும் அந்த verb. இப்ப அடுத்தது பாருங்க, ஜெனரலா ஒரு verb எப்படி மாறும்? eat, ate, eaten. Go, went, gone. Come, came, come. Do, did, done. See, saw, seen. Write, wrote, written. Speak, spoke, spoken. அடுத்தது பாருங்க, read, read, read. அதாவது ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனா பாஸ்ட்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சொல்லும் போது உச்சரித்தல் மாறும். read, read, read அப்படி மாறும். சரியா? அடுத்தது பாருங்க, finish, finished, finished. clean, cleaned, cleaned. ஓகே, இப்போ டே டு டே கான்வர்சேஷன் நம்ம அன்றாட உபயோகிக்கிற பிரசன்ட் பர்ஃபெக்ட் வாக்கியங்கள். ஹேவ் யூ ஹீட்டன்? நீ சாப்பிட்டு விட்டாயா? எஸ் ஐ ஹேவ். சாப்பிட்டு விட்டேன். எஸ் ஐ ஹேவ். அடுத்தது பாருங்க, ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்? ஹோம்ஒர்க் முடிச்சு விட்டாயா? வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும்? எஸ் ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். அடுத்தது பாருங்க, ஹேவ் யூ வாட்ச்ட் தட் மூவி? அந்த மூவியை நீ பார்த்துட்டியா? எஸ் ஐ ஹேவ் சீன் இட். நான் பார்த்து விட்டேன். சரிங்களா? வாட்ச் அப்படின்ற வார்த்தையும் சீன் அப்படின்ற வார்த்தையும் ஒரே அர்த்தங்களா இருந்தாலும் நீங்க உபயோகிக்கிற வாக்கியங்களை பொறுத்து, சூழ்நிலைகளை பொறுத்து அது மாறும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஹேவ் யூ கிளீன்ட் யுவர் ரூம்? ரூமை சுத்தம் செய்து விட்டாயா? எஸ் ஐ ஹேவ் கிளீன்ட் மை ரூம். சுத்தம் செய்து விட்டேன். இப்போ நீங்க இந்த பிரசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்லையும் எழுதி பாருங்க. தேங்க்யூ.